வணக்கம், நான் டாக்டர் சந்தோஷ், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் இன் யங் அடல்ட்ஸ். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செஸ்ட் பெயின், திடீர்னு ஒரு பெயின் ஆரம்பிக்குது, அழுத்தமாக இருக்குது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். ஒரு சிலருக்கு ஷோல்டர் பெயின், நெக் பெயின், இல்லை ஜா பெயின், இந்த மாதிரி எந்த பெயின் இருந்தாலும் அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பெயினே இருக்காது, ஒரு ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், திடீர்னு வேர்த்து போகுது, இல்லை மயக்கமாக வர மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா கூட உடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கணும். இது கூட ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ராப்ளமை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, எஸ்பெஷலி லெஸ் தென் 45 இயர்ஸ், அதாவது 30 இயர்ஸ்லேயே இதெல்லாம் ஆரம்பிச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அதாவது ரெகுலராக 45 மினிட்ஸ் டெய்லி வாக்கிங் போகணும். டயட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குக் ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். வெளியில் வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஸ்லீப் வந்து அடிக்குவேட்டாக 8 hours ஸ்லீப் பர் டே இருக்கணும், நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஆர் டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இது மூணுத்துல எது இருந்தாலும் ஃப்ரீக்வெண்ட்லி விசிட் அ டாக்டர். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் மூணுத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு ரெகுலர் செக்அப்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட பிபி லெவல்ஸ் நார்மலாக இருக்கா, சுகர் லெவல்ஸ் நார்மலாக இருக்கா, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நார்மலாக இருக்கா, வீட்லேயே ஹோம் பிபி மானிட்டரிங், வீக்லி ஒன்ஸ் சுகர் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஆர் 3 months ஒன்ஸ் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இது எல்லாத்தையும் செக் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இன் அடிஷன் டு தட், ஆல்ரெடி உங்கள் வீட்டில் யாருக்கோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு ஹார்ட் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஹார்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இந்த சிம்டம்ஸ் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருந்தாலோ இல்லை ஃபியூச்சரில் எப்பயாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்தாலோ உடனடியாக பக்கத்தில் இருக்க கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறது நல்லது.